உங்களுக்கு தெரியுமா, பிசினஸ் மேன்ஸ் பெருசா அச்சீவ் பண்ண நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் அவங்க யூஸ் பண்ண ஒரு ட்ரூத்தை நிறைய பேர் ரிவீல் பண்ண மாட்டாங்க. பிசினஸ் மேன்ஸ் பெரிய சக்சஸ் அடையிறதுக்கான ரீசன் அவங்க மத்தவங்க கிட்ட அவங்களோட வேலையை பண்ண வைப்பாங்க அண்ட் அதுக்கான கிரெடிட்ஸை அவங்க வாங்கிடுவாங்க. எஸ், தி 48 laws of powerோட law number 7, get others to do the work for you but always take the credit. கார்ப்பரேட் வேர்ல்டுல இது நிறையவே நடக்கும். வேலை ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அதுக்கான நேம் அண்ட் கிரெடிட்ஸ் இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஆப்பிள் சொன்னாலே நமக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஞாபகம் வரும். பட் ஐபோன் இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டுமே தனியா பில்ட் பண்ணல, சாஃப்ட்வேரோட கோடிங் அவர் பண்ணல, ப்ராசஸர் ஒரு ஸ்கிரீனை அவர் டிசைன் பண்ணல. இது எல்லாமே ஒரு டீம் ஆஃப் பிரில்லியன்ட் இன்ஜினியர்ஸ், டிசைனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் மூலமா தான் பில்ட் பண்ணுவாங்க. பட் ஐபோன் லான்ச் பண்றப்போ பப்ளிக் முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் தான் வருவாரு அண்ட் மொத்த கிரெடிட்ஸுமே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு மட்டும் தான் போகும். ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு மத்தவங்க கிட்ட வேலை வாங்கி மேனேஜ் பண்ணி அவங்களை கரெக்டா லீட் பண்ண தெரியும். அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பாட் லைட் அவங்க யாரு மேலேயுமே படாம எப்படி அந்த ஸ்பாட் லைட்டை அவர் மேல மட்டுமே பட வைக்கணுங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா பிராண்ட்ஸுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஒர்க்கர்ஸோட ஐடியாஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் மூலமா தான் பில்ட் ஆயிருக்கு. எஸ், இங்க பாருங்க, நீங்க எதனா பெருசா பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா மத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ், விஸ்டம், ஐடியாஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் முக்கியமா மத்தவங்களால பண்ண வைக்க முடியற உங்களோட வேலையை நீங்க பண்ண ட்ரை பண்ணாதீங்க.